சற்று முன் 13 திமுக முக்கிய புள்ளிகள் நீக்கம். சாட்டையை சுழற்றிய ஸ்டாலின், பதட்டத்தில் திமுகவினர். அதாவது 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றையே புரட்டி போட்டுவிட்டது. ஆளும் கட்சியான திமுக, பெரிய கட்சியான அதிமுக என இருபெரும் திராவிட கட்சிகளை வீழ்த்தி அரசியலில் புதிய மாயஜாலம் நிகழ்த்திவிட்டார் தவேக தலைவர் விஜய். இது போதாதென்று திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ள விஜய் திமுகவின் தூக்கத்தை முழுமையாக கெடுத்துவிட்டார் என்றே கூற வேண்டும். சட்டப்பேரவைத் தேர்தலில் வெறும் 59 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற திமுக தோல்விக்கான காரணத்தை ஆராய்ந்தும் வருகிறது. இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அந்த கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுகவில் இதுவரை இல்லாத வகையில் அதிரடி முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதாவது திமுக கட்டமைப்பில் புது ரத்தம் பாய்ச்சிட கிளைக்கழக செயலாளர்களுக்கான அதிகபட்ச வயது 45 என்றும், கிளைக்கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவர் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே அந்த பொறுப்பை வகிக்க முடியும். சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் ஆகிய மாநகரங்களிலும் சூழலுக்கு ஏற்ப பிற மாநகராட்சிகளிலும் வட்டக்கழகங்களை வலிமைப்படுத்த கிளைக்கழகம் அமைக்கப்படுகிறது. 45 வயதுக்கு மிகாதவர் கிளைக்கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஒருவர் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே இந்த பொறுப்பை வகிக்க முடியும். சென்னை மாநகராட்சியின் வட்டக்கழகங்கள் சராசரியாக 10,000 வாக்காளர்களை கொண்டதாகவும், பிற மாநகராட்சிகளில் சராசரியாக 5,000 வாக்காளர்களை கொண்டதாகவும் அமையும். மாநகர நகர பேரூர் கழக செயலாளர்களின் அதிகபட்ச வயது 50 என நிர்ணயிக்கப்படுகிறது. ஒருவர் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே அந்த பொறுப்பை வகிக்க முடியும் என செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வருவாய் மாவட்டங்களின் அடிப்படையில் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு கழக மாவட்டம் என்ற வகையில் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. பிடிக்கும் போது ஒரு தொகுதி மட்டும் எஞ்சி இருப்பின் அதே வருவாய் மாவட்டத்தில் பொருத்தமான கழக மாவட்டத்துடன் 3வது தொகுதியாக இணைக்கப்படும். மாவட்ட கழக செயலாளர்களின் அதிகபட்ச வயது 70 என நிர்ணயிக்கப்படுகிறது. ஒருவர் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே அந்த பொறுப்பை வகிக்க முடியும். இனி மாநகர செயலாளர் என்ற பொறுப்பு இருக்காது. சராசரியாக 30,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய கழகம் உருவாக்கப்பட வேண்டும். ஒன்றிய கழக செயலாளர்களின் அதிகபட்ச வயது 60 என நிர்ணயிக்கப்படுகிறது. ஒருவர் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே அந்த பொறுப்பையும் வகிக்க முடியும் என்பது உள்பட பல்வேறு அதிரடி தீர்மானங்கள் திமுகவில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை அமைப்பு ரீதியாக வலுவான கட்டமைப்பு கொண்ட கட்சி. ஆனால் அரசியலில் கத்துக்குட்டியான தவேகவிடம் அந்த கட்சி படுதோல்வி அடைந்ததற்கு முக்கிய காரணம் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அதிக பொறுப்புகள் வழங்கப்பட்டதும், இளைஞர்கள் புறக்கணிக்கப்பட்டதுமே ஆகும். இதனால்தான் எதிர்கால தேர்தல்களில் தவேகவை வீழ்த்த கட்சியில் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் சீனியர்களின் பதவிக்கு வயது நிர்ணயம் செய்யும் முடிவை கையில் எடுத்துள்ளார் ஸ்டாலின். மாவட்ட கழக செயலாளர்களின் அதிகபட்ச வயது 70 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் இப்போது மாவட்ட செயலாளர்களாக இருக்கும் சீனியர்கள் ஏவா வேலு, ரகுபதி, செஞ்சி மஸ்தான், சுந்தர், KKSSR ராமச்சந்திரன், SR சிவலிங்கம், அனிதா ராதாகிருஷ்ணன், கோ தளபதி, R காந்தி, ராமகிருஷ்ணன், முத்துசாமி, ஆவுடையப்பன், சாக்கோட்டை அன்பழகன் ஆகிய 13 பேர் தங்கள் பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அது மட்டுமில்லாமல் கட்சியில் ஒரே நபர் தொடர்ந்து பல ஆண்டுகள் ஒரே பொறுப்பில் நீடிப்பதை தடுக்கும் வகையில் எந்த ஒரு கட்சி பொறுப்பிலும் ஒருவர் அதிகபட்சமாக 2 முறை மட்டுமே பதவி வகிக்க முடியும் என்ற புதிய கட்டுப்பாடும் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் மூலம் கட்சிக்குள் புதிய நிர்வாகிகளுக்கு தொடர்ந்து வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டும் வருகிறது. திமுகவின் உட்கட்சி மாவட்ட அலகுகளின் எண்ணிக்கைகளையும் அதிகரிக்க முடிவுகள் செய்யப்பட்டுள்ளது. தற்போது 78ஆக உள்ள மாவட்ட அமைப்புகள் நிர்வாக வசதிக்காக 110ஆக உயர்த்தப்பட உள்ளன. ஒரு மாவட்ட செயலாளரின் கீழ் 2 முதல் 3 சட்டமன்ற தொகுதிகள் மட்டுமே வரும் வகையில் மாவட்ட எல்லைகள் சுருக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இனி கட்சி அமைப்பில் நகர செயலாளர் என்ற தனி பதவி இருக்காது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 110 புதிய மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு அடுத்த 15 நாட்களுக்குள் ஒன்றியம், நகரம், பகுதி மற்றும் வார்டு உள்ளிட்ட கட்சி அமைப்புகள் அனைத்தும் புதிய விதிமுறைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு கட்சி நிர்வாகிகளின் செயல்பாடுகளில் ஏற்பட்ட அலட்சியமும் ஒரு காரணம் என ஸ்டாலின் சுட்டிக்காட்டியதாக கூறப்படுகிறது. இனி இளைஞர் அணி மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த புதிய முகங்களுக்கு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளில் அதிக முன்னுரிமை வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். தவறு செய்தவர்கள் யாராயிருந்தாலும் கட்சியில் பதவி கிடையாது.
இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திமுக வட்டாரத்தில் கூறப்படுகிறது. செயல்பாட்டின் அடிப்படையில் மட்டுமே கட்சி பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் தலைமை கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியில் முறையான புதிய உறுப்பினர் சேர்க்கை விரைவில் தொடங்கும் என்றும், நியமன முறையில் பதவிகளை வழங்குவதை விட முறையான உட்கட்சி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்றும் மு.க. ஸ்டாலின் நிர்வாகிகளிடம் பேசியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் மொத்தம் 9 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்களுக்கான வயது வரம்பு மட்டுமில்லாமல் அடிமட்ட தொண்டர்கள் முதல் கட்சியின் பல்வேறு நிலைகளில் உள்ள நிர்வாகிகள் வரை வயது மற்றும் பதவிக்கால வரம்பு வரை முறைப்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதனிடையேதான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக்கழகத்தின் எழுச்சி மற்றும் திமுகவின் தோல்வியை தொடர்ந்து இளைஞர்கள் மற்றும் புதிய தலைமுறை வாக்காளர்களை அதிகளவில் ஈர்க்கும் நோக்கத்தில் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டும் வருகிறது. கூட்டத்தில் பேசிய மு.க. ஸ்டாலின் சமூக ஊடகங்களின் தாக்கம் மற்றும் இளைஞர்களிடையே சினிமா பிரபலங்களின் செல்வாக்கு குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் பேசியதாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ் உள்ளிட்ட சமூக ஊடக பதிவுகள் இளைஞர்களின் அரசியல் பார்வையில் ஏற்படுத்தும் தாக்கத்தை கட்சி சரியாக கணிக்க தவறியதாக அவர் சுட்டிக்காட்டியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாகவே அடிமட்ட அளவில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கும் வகையில் கிளை செயலாளர் பதவிக்கான வயது வரம்பு 45ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. புதிய தலைமுறை வாக்காளர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய இளம் நிர்வாகிகளை கட்சியின் அடிமட்ட அமைப்புகளில் அதிகளவில் கொண்டு வரும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. மாவட்ட செயலாளர்களுக்கான வயது வரம்பு 70ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் ஏவாவேலு, ஆர். காந்தி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தங்களுடைய தற்போதைய பொறுப்புகளை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதே நேரத்தில் புதிய தலைமுறைக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழலும் உருவாகி உள்ளது. மேலும் மூத்த நிர்வாகிகள் தங்களுடைய வாரிசுகளை அடுத்த கட்ட பொறுப்புகளுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கும் புதிய விதிமுறைகள் சவாலாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஒரே பொறுப்பில் 2 முறை மட்டுமே நீடிக்க முடியும் என்ற விதியின் செயல்பாட்டின் அடிப்படையில் மட்டுமே பதவி வழங்கப்படும் என்ற நிபந்தனையும் வாரிசு அரசியல் குறித்த எதிர்பார்ப்புகளுக்கு முட்டுக்கட்டை போடும் வகையில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டத்தின் முடிவில் நிர்வாகிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் பேசிய மு.க. ஸ்டாலின், நாம் ஏதோ பொழுதுபோக்கிற்காக அரசியலுக்கு வரவில்லை, போராடுவதற்காக வந்திருக்கிறோம், நாம் எப்போதும் களத்தில் நிலைத்து நிற்போம் என்று கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுகவின் நீண்டகால அமைப்பை மாற்றியமைக்கும் வகையில் எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவுகள் கட்சியின் அடுத்த கட்ட அரசியல் பயணத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. மூத்த நிர்வாகிகளின் அனுபவத்தையும் இளம் தலைமுறையின் செயல்பாட்டையும் ஒருங்கிணைத்து கட்சியை வலுப்படுத்தும் நோக்கத்தில் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டும் வருகிறது. கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தி இளைஞர்கள் மற்றும் புதிய தலைமுறை வாக்காளர்களை அதிகளவில் சென்றடையும் வகையில் திமுகவை மாற்றியமைப்பதே இந்த புதிய நடவடிக்கைகளின் முக்கிய நோக்கமாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது. 75 ஆண்டுகளை கடந்த திமுகவின் வரலாற்றில் கட்சி அமைப்பில் இவ்வளவு பெரிய அளவில் மாற்றங்கள் கொண்டு வரப்படுவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது.